கிருபையாய் உம்மை ஆராதிக்கும்படி உங்கள் சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி. இந்த கூடுகை முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளும். பாட, துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே, ஆராதனைகள் எல்லாம் உமக்கு உகந்ததாய் காணப்பட நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருக்க கிருபை செய்யும். அடியாரை மறைத்து கிருபையாய் வெளிப்படும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் வர சித்தம் கொண்டிருக்கிறீரோ எல்லாரையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வருவீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களும் இருக்கிற இடத்துல நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். தாழ்த்துகிறோம், எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தயவா எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று 30வது சங்கீதத்தை சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 30. எல்லாரும் எழுந்து நின்று சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமும், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களுப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி 3வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் சத்தமாய் வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். ஆமே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமே, நீரின் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஹல்லேலூயா. ஆமே, பாவத்தில் இருக்கிறவன் பாதாள பிடியில் இருக்கிறான். அப்படிப்பட்ட பிடியில் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து கிருபையாய் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆம், எனவேதான் அந்த மீட்கப்பட்டவன் சொல்லுவான், நான் பாடும்போது என் உதடுகள் மாத்திரமல்ல, நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஹல்லேலூயா. ஜீசஸ் என் இதய ஏக்கம் இனியவரே, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே,
இதய ஏக்கமே இனியவரே உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. நாம் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை மற்றவர்களுடைய பார்வைக்கு ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. அவர் யாரையுமே அற்பமாய் பார்க்கவில்லை. அவருடைய பார்வையே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆமென். ஒரு பிறவி குருடனை குறித்து சீஷர்கள் கூட தப்பா தான் பார்த்தாங்க. ஆனா இயேசு பார்த்த பார்வை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த பார்வை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இல்லைன்னா அவன் ஏன் போய் சிலவாங்குளத்துல போய் கழுவ போறான்? இல்ல, ஆமா, அவர் பார்த்த பார்வை நம்முடைய பார்வை இப்படி மாறணும். ஒருத்தங்களை பார்க்கிற பார்வை. உலகம் பாருங்க, இருக்கிறதை வைத்துதான் மனிதனை தகுதிப்படுத்துகிறது. அவனுடைய நல்ல கேரக்டரை வைத்துலாம் ரெண்டாவது. முதல்ல அவன்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சுதான் வேல்யூ பண்ணுது, தகுதிப்படுத்துது. ஆமே, அவனுடைய படிப்பு, அவனுடைய உயர்வு இதெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட என்ன இருக்கு. ஆமே, பரலோகம் ஒரு நாள் அப்படி பார்க்கவே பார்க்காது. அவர் எளியவனை எங்கிருந்து எடுக்கிறாரா? குப்பையில். அப்போ கர்த்தர் அவனை எப்படி பார்க்கல? கரெக்டா சொன்னீங்க, குப்பையா பார்க்கல. ஆமே, ஒருத்தனை குப்பையிலிருந்து எடுக்கிறாருன்னா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கல? குப்பையா பார்க்கல. புழுதியிலிருந்து எடுக்கிறாருன்னா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிற? அவர் புழுதியை தான் புழுதியா பார்க்கிறாரே தவிர ஆமா, மனிதன் அப்படி பார்க்கவில்லை. பவுல் சொல்றாரு கொரிந்து சபைக்கு எழுதும் போது, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் துடைச்சி போடுற அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க பல இடத்துல. ஆனால் நாங்கள் நெருக்கப்படலை, நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்னா அவருடைய அந்த பிரகாசத்தை, அந்த ஒளியை எங்களுக்குள்ளே பிரகாசிப்பித்திருக்கிறார். அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு இருக்கிறது. அவர் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம் இருக்கிறது. அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை இருக்கிறது. ஆமே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க மேல ஒரு பெரிய உடன்படிக்கை இருக்கிறது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை இருக்கனாலே நம்ம உடன்படிக்கை பெட்டி ஆயிரும். தேவ பிரசன்னத்தை உடையவர்களாய் நாம காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கலாமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. ஆமே, நன்றியோடு அவர் நம்மை எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய், ஹல்லேலூயா, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஒரு விஷயம், அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் பாராட்டுகிற உம்முடைய கிருபைகளுக்காக, புது புது கிருபைகளை தந்து நடத்துகிற உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா கரங்களை தட்டி சொல்லுவோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி. ஒரே சத்தமா, என் இயேசுவே உம்மை சொந்தமாக, இதை விடவும் வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே என் பாக்கியமே, நேர்வழியாய் என்னை
என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். பாடுங்க. நீதியின் பாதையில் ஹல்லேலூயா. காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்துட்டீர். காரியம் ஆமென். இயேசுவே, என் இயேசுவே, என் பாக்கியமே, வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, என் பாக்கியமே. ஹல்லேலூயா. பாதங்கள் சறுக்கின, பாதங்கள் சறுக்கின வேளையில் ஆமென். glory. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி பாரமெல்லாம் நீக்கினீர். என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, என் பாக்கியமே, வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, என் பாக்கியமே, இதை விடவோ வேறொன்றுமில்லையே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். glory. அவர் நல்லவர். ஓ தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை ஆமென். அவரை போற்றி ஆமென். நெருக்கப்பட்டோம் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் கர்த்தர் நம்மை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா என்றான் பரிப்போம். இயேசுவை போற்றி சொல்லுங்க. சத்துரு சேனை, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு சத்துரு சேனை. முன் சென்றாரே, முன் சென்றாரே, முன் சென்றாரல்லவா. ஓ பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் பாதுகாத்தாரே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை. ஓ என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் கிருபை. இந்த 11 மாதங்கள் பத்திரமாய் நடத்தின கிருபைகளுக்காக
இன்னும் நடத்துவார்னு சொல்லி பாடுவோம். இன்னும் நடத்துவார், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை போற்றி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி நித்திய தேவன், நித்திய தேவனாம் சத்திய பரத்தான், நித்தமும் நம்மோடு இருக்கிற தேவன், நித்தமும் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். இயேசுவை போற்றி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். ஜீசஸ், ஜீசஸ். glory alarama shekere tadalala tadara hatare rema shekere hallelujah. கர்த்தர் பெரியவர், புகழப்படத்தக்கவர், உயர்ந்தவர், நம்முடைய மகாராஜாவர். எவ்வளவு நல்ல தேவன். நமக்கு அவர் பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. அதிசயமாய் நடத்துகிற தேவனுக்கு ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி மகிமை. ஹல்லேலூயா. தூளில் இருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர். கிருபையாய் நம்மை உயர்த்தி. ஹல்லேலூயா. இன்று நாம் அவர் சமூகத்திலிருந்து துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. துதிக்க வைக்கிறீங்கப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் பெரியவர். தோளில் இருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீ. அல்லே அல்லே. ஆண்டவரே, நீர் என்னை குப்பையாய் பார்க்கவில்லை, நீர் என்னை தூசியாய் பார்க்கவில்லை, நீர் என்னை புழுதியாய் பார்க்கவில்லை, நீர் என்னை அற்பமாய் பார்க்கவில்லை. ஆண்டவரே, மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் நீர் என்னை பார்த்த உம்முடைய கிருபைகளுக்காக, கிருபைகளுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன நீர் அவ்வளோ விலையேறப்பட்ட, அதனால ஆண்டவர் சொல்ற, நீ என் பார்வையிலே என்ன பெற்றாயா? கனம் பெற்றாய். என் பார்வையில அவன் என்னை யாராவது நல்ல நினைப்பாங்களா, நல்ல விதமா பார்ப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஒருத்தர் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் உயரத்தில் இருந்து
கை நீட்டி, அப்படி கையை நீட்டி எடுக்கணும்னா அது ரொம்ப விலையேறப்பட்டதா இருக்கணும். இல்லைன்னா நம்ம கையை நீட்டும், அப்படி கையை நீட்டும் போது அந்த கையில ஆணி அடிச்சுட்டாங்க. ஆமென். ஆணி அடிச்சது அவர் கையை எடுக்கல. எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் அடிக்கும் போது பிள்ளைங்க அப்படி கையை எடுப்பாங்கல்ல, ஆண்டவர் கையை எடுக்கவே இல்லை. இப்படி மட்டும் கையை எடுத்திருந்தாரு, நம்ம ஸ்லிப்பாகி திருப்பி கீழே விழுந்துருப்போம். அவர் அதை ஆணி அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். என உள்ளங்கையிலோட வரைந்திருக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன், துதித்து பாட வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நன்றி நிறைந்த இருதயத்தோடு எஸ் லார்ட், என்னை தோளிலிருந்து உயர்த்தினவரே நன்றி ராஜா. சேர்ந்து பாடுவோம். தோளில் இருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தோளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் செய்கின்றீர். காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கிறார் அல்லவா. நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, உம் தயவை காண செய்தீரே. தோளில் இருந்து ஆமென் தூணை துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தி. நிந்தித்தோரின் கண்கள் முன்னே மறுபடியும் சொல்லுவோம். நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை ஆமென். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா. அப்படி ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி ஒரே சத்தமாய் நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே. ஆமென். நீதியா நிறைந்தவரே. தோளில் கிருபையப்பா தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தோளில் இருந்து ஷலராஜனரே
கரங்களை அசைத்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா, gloria alla ramashere. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus. முழு பலத்தோடு கரங்களை தட்டி முழு பலத்தோடு. Hallelujah, 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 hallelujah. Jesus. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின கிருபை அது எவ்வளவு பெரியதப்பா, எவ்வளவு பெரியதாண்டவர். துக்கத்தோடு இருந்தவனை துதித்து பாட வைக்கிறவர், சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவரே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவரே, நீ நல்லவரே, நித்திய கண்மலையே, அசையாத பர்வதமே, அரணான நானும் கேடகமே, நித்திய கண்மலையே, ஜீசஸ், அரணான கோட்டையே, நானும் கேடகமே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, உம்மை நம்பியுள்ளே வெட்கப்பட்டு ஓமதில்லை, உம்மை லோரே வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு உங்க கிருபைக்காக நன்றி தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12 அதனுடைய 11வது வசனம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே fervent in spirit, அசதியாயிராமல் அனலாயிருங்கள். ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது சொல்லுவார், ஒன்று அனலாயாவது குளிராயாவது. ஆமென். நீ ரெண்டும் இல்லாம இருந்தேன்னா வாந்தி பண்ணி போடுவேன். ஒண்ணு ஏசாவாயிரு, இல்லைன்னா யாக்கோபாரு. நம்மள ஒரு பக்கம் பார்த்தா சில சொல்லுவாங்க, உங்களை இந்த பக்கம் பார்த்தா இப்படி தெரியுது, அந்த பக்கம் பார்த்தா அப்படி தெரியுது. சிலர் சில ஆங்கிள் வித்தியாசமா தெரிகிறாங்க. ஆமென். அனலாயிருங்கள், அசதியாயிராதிருங்கள். இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும்,
தேவனுக்கு அடுத்த ஏதோ ஒரு காரியம் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவனிடத்தில் நாம் பல காரியங்களை எதிர்பார்த்து வருகிறோம். ஆனா தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் மிக மிக தேவையானவர்கள். அதாவது தேவ ராஜ்யத்துக்கென்று என்னில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த ஒரு தேடலும் இந்த ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ள இருக்கணும். ஆமென். எல்லாருக்குள்ள இருக்கணும். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்துட்டு போனவர் திரும்ப கணக்கு கேட்க வந்தார். நாம் எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம், நமக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், இது எல்லாத்துக்கும் பின்னாக இருக்கிற பர்பஸ் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நோக்கம் என்ன? உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். இது அசதியா இருக்கிறவர்களால கிரகிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அனலாய் இருக்கிறவர்களால் மட்டும்தான் செயல்பட முடியும். கொலோசியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப அனலா இருக்கிறவன் எப்படி பிரயாசப்படுவான் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. போராடி பிரயாசப்படுவான். அந்த ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல ஒரு லேசினஸ், அந்த ஒரு அசதி அல்லது அந்த ஒரு சோம்பல் வந்து நமக்குள்ள வந்துட்டுனாலே ஆமென், நாம் முடக்கப்பட்டு விட்டோம் என்று அர்த்தம். தேவனுக்கு அடுத்த காரியத்துல அந்த ஒரு ஆமென், அதுல மட்டும் நமக்கு அந்த சோம்பல் வந்து வரவே கூடாது, வரவே கூடாது. பொதுவாக பாருங்க, இந்த கிளைமேட்ல காலையில் எழும்புறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனாலும் பிள்ளைங்களை உருட்டி எந்த மாவட்டத்துக்கு லீவ் விட்டாலும் நம்ம மாவட்டத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மாவட்டத்துக்கு தப்பி தவிர லீவ் விட்டா அன்னைக்கு மழையும் பெய்யாது. இப்படி 2-3 லீவ் விட்டு பார்த்துருப்பாங்க, இங்க லீவ் விட்டா மழை நின்றோம். அதனால நமக்கு லீவு தேவையில்லை. அப்படி உருட்டி ஆனாலும் பாருங்க, அந்த டைம் வந்து வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வரும்போது பிள்ளைங்க அழுதுன்னு எழும்பி, பிள்ளைங்களுக்கு எழும்புறதும் கஷ்டம், எல்லாருக்கும் ஐயோ இன்னைக்கு லீவ் இருக்காதான்னு பிள்ளைங்களை விட பெற்றோர் தான் காலையிலேயே நியூஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு வரும்போது நாம வந்து மைண்டை வந்து அப்படி மாத்துறோம். பாத்தீங்களா? மைண்ட் அப்படியே மாத்துறோம். ரெடி ஆகி தான் ஆகணும், போய் தான் ஆகணும், கண்டிப்பா போய் தான் ஆகணும். மைண்டை மாத்துறோம்ல. மைண்டை மாற்றும் போது நமக்குள்ள நம்மில் அந்த ஒட்டி இருக்கிற அந்த 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 சோம்பல் இருக்குல்ல, அதை நம்ம வந்து என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? அதை களைந்து போடுகிறோம். இப்படி தேவனுக்கு அடுத்த காரியத்துல இந்த சோம்பல் வந்து ஈஸியா ஒட்டி கொள்ளும். ஜெபிக்கலான்னு வரும்போது அப்படி ஒரு தூக்கம் வரும். நம்ம உடனே என்ன பண்ணோம் தெரியுமா? இன்னைக்கு லீடிங் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து லீடெல்லாம் கலத்தி வச்சுட்டு நம்ம தூங்கிடுவோம். எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியத்துல என்னை சோம்பல் ஒட்டி கொள்ளுகிறது என்றால் நான் மிகவும் ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பவுல் சொல்லுகிறாரு, நான் போராடி பிரயாசப்படுகிறேன். நான் போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலம். ஆமா, நாம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க. ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா நமக்குள்ளே அது கிரியை நடப்பிக்கிறதா? நாம் அனலா இருப்போம் என்றால் நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்யும். நாம் அசதியா இருப்போம் என்றால் அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யாது. எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை என்ன செய்யாதிருங்கள்? அவித்து போடாதிருங்கள். அதை அணைச்சு போட்டுறாதீங்க.
அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவன் தங்கும் ஆலயம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நமக்குள் இருந்து அவர் கிரியையை நடப்பிக்க விரும்புகிறார். ஆமென். அதாவது ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா, தன் காலத்தில் தன் கனியை தந்து. அந்தந்த டைம்ல செய்ய வேண்டியதை அந்தந்த டைம்ல செய்ய, அந்தந்த காலத்துல அவன் நடப்பிக்க வேண்டியவைகளை நடப்பிக்க. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அனலா இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது. அவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஒரு இடத்துல ஒரு மினிஸ்ட்ரி முடிஞ்சிட்டுனா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போவார். அப்படியே புறப்பட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஆவி நிறைவில் இருக்கிறார், அவர் ஆவியில அனலாய் இருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நல்ல கவனமா கேளுங்க. எனக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை நடப்பிக்கிறதா? எனக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை நடப்பிக்கிறதா? மாம்ச எண்ணங்கள், மாம்ச விருப்பங்கள் நம்மள ஓங்கி டாமினேட் பண்ணுது அப்படின்னாலே அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கலன்னு அர்த்தம். அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்குமானால் இந்த மாம்ச காரியங்கள் நம்மில் ஓங்கி டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமே. மாம்சிகமா ஒரு எண்ணம் வருது, உடனே அது கொஞ்ச நேரத்தில் அது செயலாய் மாறுகிறது அப்படின்னாலே இந்த ஒன் சைடு தான், ஒன் சைடு கரம் ஓங்கி இருக்கு. சில பெரிய டீம் வந்து சின்ன டீம் கூட விளையாடும் பாருங்க. ரெண்டு ஈக்குவல் டீம் விளையாடினா வெற்றி யார் பக்கம் போவனே தெரியாது. ஆனா ஒரு பெரிய டீம் வந்து சின்ன டீம் கூட விளையாடும் போது மேட்ச் யாருக்கெல்லாம் மேட்ச்னு பார்த்தாலே தெரியும் எப்படி இவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இன்னும் சில மேட்ச்ல பாத்தீங்கன்னா சில பிளேயர்ஸ் வந்து அன்னைக்கு விளையாட மாட்டாங்க. டென்னிஸ்ல 2 பிளேயர் விளையாடுறாங்க, ஒரு பிளேயருக்கு அன்னைக்கு ஏதோ முடியாம ஆயிரும், ஏதோ ஒன்று ஆயிரும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா விளையாடாமலே வெற்றி யார் பக்கம் போயிரும் நினைக்கிறீங்க? இன்னொரு பிளேயர் பக்கம் போயிரும், விளையாடாமலே போயிரும். இன்னைக்கு இதே போலதான் போராடாமலே மாம்சம் பக்கம் வெற்றி போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யாம போயிட்டார்னா நமக்குள்ள எது ஒட்டி கொள்ளும்னா அந்த லேசினஸ், அந்த அந்த அசதி, அந்த சோம்பல், இது ஒட்டி கொள்ளும். இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வைத்து சொல்லி புரியும்படி சொல்லுகிறேன். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோவா எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இப்ப அவனுக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது. உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க, பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அனலா இருக்கிறவனால செயல்பட முடியும். அவன் அனலா இருக்க செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமே, அவரோடு இணைஞ்சிட்டான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ஒரு எரிகிற விறகு பக்கம் இன்னொரு விறகு கொண்டு வச்சா அது கொஞ்ச நேரத்துல எரிய ஆரம்பிச்சிடும். காய்ந்த விறகு உடனே எரியும், ஈரமான விறகு அந்த ஈரெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆமா சிலது உடனே எரியும், சிலது எரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு உடனே அந்த அனல் பிடிக்கணும்னு கிடையாது. நம்ம எல்லாம் நல்ல உலகம் என்கிற ஈரத்துல கோந்திருந்தா உடனே அனல் பிடிக்காது. அது கொஞ்சம் காய்ந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அது நம்ம என்ன பண்ண தெரியும், அவங்களுக்கெல்லாம் உடனே பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் ஜோம் பண்ண உக்காந்தாலே ஃபயர் தான், நம்ம ஜோம் பண்ண உக்காந்தாலே டயர்டு தான். ஆமே, இல்ல அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஒரு எரிகிற விறகு பக்கம் அது இருக்கணும். இந்த நோவாவுடைய பிளஸ் என்ன அப்படின்னா, அவன் வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவன் எப்படி இருக்க, ரொம்ப ஆக்டிவ் பர்சன் ஆயிட்டான். அனலா இருக்கிறவன் யாருன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பான், தேவனுக்கு அடுத்த காரியத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பான், ரொம்ப செயல்படுகிறவனா இருப்பான். தேவனோடு சஞ்சரிக்க முடிகிறது அவனால. டெய்லி அவனுக்கு ஜெபம் பண்ண முடியும், டெய்லி தேவனோடு பேச முடியும், டெய்லி தேவனோடு உறவாட முடியும்.
இது முடியலைனாலே நம்முடைய ஆவியில அனல் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆமாம், சர்ச்சில் வந்து பயங்கர ஃபயரா இருக்கும் போது பார்த்தா அனல் ஆயிட்டுன்னு, வீட்டில் வெளியே போனா குளிர். நீ ஒண்ணு அனலாரு இல்ல குளிராரு. ஆமாம், சம்டைம்ஸ் நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா? இப்போ நல்ல குளிர், சில டைம் பாருங்க பகல்ல அவ்வளவு சூடா இருக்கும், நைட்டு பார்த்தா அவ்வளவு குளிரா இருக்கும். இப்படி கிளைமேட் இருந்தா அந்த பர்சன் சீக்கிரம் என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? சிக்காயிருவாங்க. நோவாவால ஆக்டிவா செயல்பட முடியுது. ஒரு எச்சரிப்பு, அவனுக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது. ஆக்டிவா செயல்பட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பேழையை உண்டு பண்ணிட்டான். அனலா இருக்கிறவன் துரிதமாய் செயல்படுவான், துரிதமாய் செயல்படுவான். அந்த குடும்பம் காக்கப்பட்டது மட்டுமல்ல, அது அழிவிலிருந்து மீட்கப்பட்டது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேசமெங்கும் பரம்பிட்டு. இன்னொருவனை குறித்து சொல்லுகிறேன், அவன் பெயர் ஏலி. நோவா எப்படி தேவ எச்சரிப்பை பெற்றானோ அது போலவே ஏலியும் தேவ எச்சரிப்பை பெற்றான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்துல, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, ஒரு தேவ மனிதர் வந்து, ஒரு தீர்க்கதரிசி வந்து ஏலி கிட்ட சொல்றார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது உனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனம் பண்ணப்படுவார்கள் என்று வார்னிங். அதுக்கப்புறம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஹெவியான வார்னிங் கொடுப்பார். ஏன் இந்த வார்னிங் அப்படின்னா, அந்த ஏலியின் பிள்ளைகள் வந்து தேவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குகிற பொல்லாப்பை செய்வார்கள். உடனே கர்த்தர் ஒரு தேவ மனிதனை வச்சு, நோவாவுக்கு எப்படி ஒரு வார்னிங் கிடைச்சதோ அதே போல் ஒரு எச்சரிப்பு ஏலிக்கு கிடைத்தது. ஆமென். அனலா இருந்தவனால பேழை கட்ட முடிந்தது. ஆனால் இந்த ஏலியை நீங்க பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான். அவனுக்கு தெரியுது, நோவாவுக்கு தெரியுது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று. உடனே அவன் துரிதமாய் செயல்படுகிறான். ஏலிக்கும் தெரிகிறது. ஏலிக்கு டீட்டெயிலா சொல்றாரு. நீங்க அந்த 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, ஆமென், 31 எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு பயமா இருக்கும். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இருப்பதில்லை. 34 பாருங்க, ஓப்பனி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரர் மேலும் வருவதே உனக்கு அடையாளமா இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்ய உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். இப்படி கம்ப்ளீட்டா ஆண்டவர் சொல்றாரு, நோவாவே உன் குடும்பம் மொத்தமா நான் தொடை தெரிய போறேன். ஆமென். இன்னொரு நான் எழுப்ப போறேன். இதுல இன்னொரு வேர்டை ரொம்ப கவனிக்கணும். இன்னைக்கு என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை அந்த 30வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஆமென். உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு, அதன் அர்த்தம் என்ன? நிச்சயமா சொன்ன வார்த்தையை கூட கர்த்தர் என்ன பண்ண போறார்? மாத்த போறார். வாக்குத்தத்தம் இருக்குன்னு அசதியா இருந்துடாதீங்க. வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு விளையாடிடாதீங்க. ஆண்டவர் ஏன்னா அவர் தான் நியாய பிரமாணிகர், லா மேக்கர். அவர் நினைச்சா மாத்தலாம். யாருக்காவது கொஸ்டின் பண்ண முடியுமா? ஆமா, நம்ம ஒண்ணு மாத்தும் போது நமக்கு மேல இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. அவருக்கு மேல யாருமே கிடையாது. அவர் நினைச்சா மாத்தலாம். யார் கொஸ்டின் பண்ணுவா? ஆமே. ஆண்டவர் நீங்க அப்படி மாத்த மாட்டேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆமா நான் மாத்துறேன். யார் என்ன சொல்லுவா? யாரு கொஸ்டின் பண்ண முடியும்? இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும். ஆமா, உன் பிதாவின் வீட்டாரும் உன் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும். ஓ,
நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். நிச்சயம் அவர் சும்மா சொன்னாலே நடக்கும். நிச்சயம்னா அதுல மாற்றமே கிடையாது. அப்படி நிச்சயமா சொல்லி இருக்கிற காரியத்தையும் கர்த்தர் நினைச்சா என்ன ஆக்க முடியும் தெரியுமா? தூரமாக்க முடியும். சரியான வார்னிங் அது. இப்படி ஒரு வார்னிங் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். மறுபடியும் சாமுவேலை வச்சு ஆண்டவர் பேசுறார். சாமுவேலை வச்சு பேசும்போது இந்த ஏலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 3:18 அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அவருக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு போட்டோம். இதுவா ஆன்சர்? ஏன் செயல்பட முடியல? இன்னைக்கு நமக்கு தெரியுது, நிறைய வார்னிங் வருது. இப்படியே போயிட்டு இருந்தா உன் ஸ்தானத்துல இன்னொரு ஆள் இருப்பாங்கப்பா. ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். ஓப்பனிங் பீனை காசை கொடுங்க. ஏலி ஏன் உங்களால ஒரு பேழை கட்ட முடியல? பேழை கட்டுறதுன்னா என்ன தெரியுமா? உடனே கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட துவங்குவது. நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான், செய்து முடித்தான் இருக்கு. வார்னிங் வருது, ஆண்டவர் பேசுறார், ஆண்டவர் இடைபடுறார். இன்னைக்கு வார்னிங் கேட்கறதுக்கு நம்ம காதுகள்ல அது கேட்க நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா வார்னிங் தெரியுது, இப்படி இப்படி பண்ணா இது ஆண்டவர் எச்சரிக்கிறார், இது எங்க போய் முடியும்னு தெளிவா பேசுறார். ஆனாலும் நம்மளால செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு அசதி நம்மை அடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை நமக்கு தெரியுது இது எங்க போய் முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு முறை வேதத்தை எடுக்கும் போது வார்னிங் வருது, நிறைய காரியங்களை எச்சரிக்கிறார். நோவா கர்த்தர் தேவ எச்சரிப்பை பெறுவதற்கு முன்னே அவன் பயபக்தி உள்ளவன் தான். ஆனால் தேவ எச்சரிப்பை பெற்ற பிறகு இன்னும் பயபக்தி உள்ளவனாய் மாறி அவனுடைய முழு கவனமும் எதுல இருக்குன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் செஞ்சிடணும். அதுல ஒண்ணு கூட ஒரு காரியம் மிஸ் ஆனா கூட வெள்ளம் வரும்போது தண்ணி உள்ளே ஆயிரும். தண்ணி வரது வர தெரியாது. ஆமே, தண்ணி வரது வர எப்படி வேணாலும் சும்மா பேருக்கு பேழையை கட்டி வைக்கலாம். இப்ப நோவா ஆர்க்குன்னு சொல்லி அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட நகரத்துல பெருசா கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி நோவா பேழை மாதிரியே இருக்கும். டூரிஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தண்ணி அது ஓடுமான்னு தெரியாது. அது எங்க ஓடன்னு தெரியாது. நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஆமென். செய்ய முடியுமாங்க? செய்ய முடியுமா? இது ஒரு பெரிய கொஸ்டின். அப்படி நம்மளால செய்ய முடியுமா? ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல செய்யணும்னு நிற்கும் போது அந்த இடத்துல நம்ம தனியா நிற்க மாட்டோம். ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையா இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு உதவியா இருப்பார். அவர் நமக்கு ஒத்தாசையா இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை உண்டு. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசியுங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நினைப்பூட்டுவார், அறிவிப்பார், நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நினைப்பூட்டுவார், அறிவிப்பார், நடத்துவார். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க.
முதல்ல நம்ம நினைவுல கர்த்தருக்கு எடுத்த காரியம் வந்துட்டே அது அலை போல அடிச்சுட்டே இருக்கணும். ஆமா, ஒரு படகு கடற்கரையில அந்த தண்ணியில நிக்குது. கரையில நிக்கிற படகுக்கும் கொஞ்சம் தண்ணியில நிக்கும் தெரியுமா? ரெண்டு படகுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான், அது சொல்ல தெரியல, அதனால நாங்க கரையில நிக்கிற படகு சும்மாவே இருக்கும். ஆனா கொஞ்சம் தண்ணியில நிக்கிற படகு என்ன என்ன ஆயிட்டு இருக்கும் தெரியுமா? அசைஞ்சிட்டே இருக்கும். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் என்னுடைய நினைவு வந்து அவருக்கு அடுத்த காரியங்கள்ல அந்த அசைவு இருந்துட்டே இருக்கும். நினை போட்டுவார், அடுத்து அறிவிப்பார், இதை செய் இதை செய். அதான் பவுல் சொல்றார், எனக்குள்ளே இருந்து கிரியேசை அவருடைய வல்லமையின் பலத்தின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அப்படி போராடி பிரயாசப்படுகிறவனால மட்டும்தான் நல்ல போராட்டத்தை போராட முடியும், ஓட்டத்தை முடிக்க முடியும். இன்னைக்கு அந்த நினைவே வரமாட்டேங்குது. நினைவே வரலன்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம். நம்முடைய நினைவில் இருக்கிறதெல்லாம் அவங்க என்ன எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்ன எப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன எப்படி ஒரு மாதிரி நமக்கு நம்ம நினைவில் என்னெல்லாமோ வருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் அவர் நினைப்பூட்டுவார். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஸ்தேவான் சுத்தி எல்லாரும் கையில கல்லை வச்சு நிக்கிறாங்க. ஸ்தேவான் அப்படி கண்களை ஏறெடுத்து மேல பார்க்கலாம். என்னெல்லாமோ சொன்னாங்க, எதுவுமே ஸ்தேவானுக்குள்ள ஏறல. அப்படி ஏறாததுனால ஸ்தேவான், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ணிட்டு போறார். ஆமென். மனிதனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் காயத்தை உண்டாக்குமானால் ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று ஈஸியா நம்மளால சொல்ல முடியாது. பேருக்கு வேணா சொல்லுவோம், வேற வழி இல்லாம சொல்லுவோம். சில சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். அது அர்த்தம் என்னன்னா வேற வழியில். சில சொல்லுவாங்க, கையில பைபிள் மட்டும் நான் எடுக்கல. இன்னும் சொல்லுவாங்க, இன்னைக்கு திருவிருந்து நாளாயிட்டு அதனால உங்களை விட்டு வைக்கிறேன். சிலருக்கு இந்த மாதிரி தனிக்கிருபெல்லாம் உண்டு. அதன் அர்த்தம் என்னன்னா வேற எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. எங்க ஆண்டவர் ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்ட சொல்லி இருக்கிறார். அதையும் வியாக்கியானம் பண்ணிட்டு வருவாங்க. அது நான் யாருக்கு கண்ணத்தை காட்டணும்னு சொல்லல, அதனால அது உங்க கண்ணமா கூட இருக்கலாம். ஆமென். அவர் நினைவுபடுத்துவார், நினைப்பூட்டுவார். ஆமென். நான் ஆவியில் அனலா இருக்கிறேனா என்பதை அறிய என் நினைவுல தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அதிகமாய் வருகிறதா? ஆமென். நினைப்பூட்டுவார், அறிவிப்பார், நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுகிறார், அறிவிக்கிறார், நடத்துகிறார். நோவாவுக்கு எல்லாம் செயல்பட முடிந்தது, ஏலிக்கு செயல்பட முடியவில்லை. வார்னிங் வந்துச்சு. ஏலி தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். திரும்பி வீட்டுல அவனுக்கு கீழே, ஆமென், அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஹெல்ப்பரா சேர்ந்த சாமுவேல் மூலமா கர்த்தர் பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுதோ செய்யட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டான். நல்ல புரிந்து கொள்ளுங்க, நிச்சயமாய் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை கேர்ஃபுல்லா நடக்கணும். ஆண்டவர் நினைச்சா அதை தூரமாக்க முடியும். இஸ்ரவேலர்களுக்கு 40 நாளை 40 வருஷமாக்குனாரா இல்லையா? ஆண்டவர் வந்து என் உடன்படிக்கையில மாறுதல் வரும் அப்படின்னு அவங்க பண்ணது ஆண்டவர் பிடிக்கவே இல்லை. 15வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை பாருங்கள். 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர் நினைச்சா உடன்படிக்கையை மாற்ற முடியுமா? அவர் உடன்படிக்கையை மாற்றுவாராம். இது ஒரு பெரிய வார்னிங் நமக்கு. உடன்படிக்கையை மாற்றுவார். நிச்சயமா செய்வேன்ங்கிற வாக்கு தத்தத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பார். தள்ளி வச்சுட்டு ஏலி நீ வேண்டாம், அந்த வாக்கு தத்தத்தை இன்னொரு ஆள் மேல பலிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை கவனிச்சீங்களா?
அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக நடப்பான் என்று ஏலிக்கு தான் அந்த பிராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேழையை கட்டியிருந்தா சவுல் தாவீதெல்லாம் யார் தெரியும் அபிஷேகம் பண்ணி இருக்கலாம்? இந்த ஓப்பனி அல்லது பினேகாஸ். எவ்வளவு மேன்மை! ஒரு பேழையை கட்டுனா, ஆமென், ஆவியில அனலா இருங்கள். இந்த ஓப்பனி பினேகாசுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவங்க அதை ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆனா அந்த வீட்டில் ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தன் உண்டு. ஆனா ஏலி தப்பு பண்ணல. ஏலிக்கு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவன் அனலாக இல்லை, அவன் அசதியா இருந்தான். அதுதான், அசதியா இருந்தான். அந்நாள் ஆலயத்துல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ ஏலி என்னதான் பார்த்துட்டு இருந்தார்? இப்படி இருந்தா அவளுக்கு உதடையே பார்த்துதான், இவன் என்ன ரொம்ப ஓவரா ஜெபம் பண்ற, நம்மளை விட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. ஏய், என்ன பிரச்சனை? நான் கூட இவ்வளவு ஜெபம் பண்ணது கிடையாது. அடுத்து ஓப்பனி பினேகாஸ் மரித்த செய்தியை சொல்லும் போதும் ஏலி என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? சேர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், அவரால் செயல்பட முடியவில்லை. யுத்தம் நடக்கும் போதும் அவரால் ஜெபிக்க முடியவில்லை. வார்னிங் வரும்போது நம்மளால செயல்பட முடியலன்னா யுத்தம் நடக்கும் போதும் செயல்பட முடியாது. வார்னிங் வரும்போதே நம்மளால முடியல அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம். சிலர் ஒன்று தெரியுமா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் நான் படிச்சிருவேன். ஸ்டடி லீவ் எத்தனை இருக்கு? மேக்ஸுக்கு 2, சயின்ஸுக்கு 3. ரைட்டு, அப்போ திறப்பாங்க பாருங்க, உலகமே கறங்குனது போல இருக்கும். இது எனக்கு பாடமா? சப்ஜெக்ட் மாறிட்டா இப்படிதான் இருக்கும். வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ ஏன் என்னால கட்ட முடியல? ஏன் என்னால பேழை கட்ட முடியல? ஆவியிலே அனலா இருக்க, ஆமை தேவ சமூகத்தில் போய் உட்காந்துடணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஹல்லேலூயா. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். அதாவது ஆண்டவர் எச்சரிக்கும் போது உடனே நமக்கு ஜெபம் பண்ண முடியுதுன்னா நம்ம அனலா இருக்கிறோம்னு அர்த்தம். உடனே நம்மளால ஜெபம் பண்ண முடியலைன்னா அந்த எச்சரிப்பின் காரியம் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்துடணும். ஆமென். நீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வான் பண்றாருன்னு வைங்களா, சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ, அது ஏதோ ஒரு வகையில் உங்களால ஸ்பிரிட்ல சென்ஸ் பண்ண முடியும். ஏதோ ஒன்று நடக்க போகுது, உணர முடியும். என்னென்னலாம் தெரியாது, ஆனா உங்களுக்கு ஏதாவது அப்படி வரும்போதே உங்களால போராடி பிரயாசப்பட முடியுமானால் அந்த கார் மேகம் உங்களை விட்டு கடந்து போயிடும். இல்ல முடியல அப்படின்னாலே, ஆமே, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், ஆண்டவர் எவ்வளோ பேசுறார், நம்மளால செயல்பட முடியுதா? இல்லையே. முதல்ல நம்முடைய பர்சனல் அந்த ஜெபம், பர்சனல் பைபிள், இதுலேயே ஒரு அந்த சோம்பல் நம்மளை பிடிச்சிட்டு பார்த்தீங்களா? தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜெபிக்க உட்காந்துருப்போம், ஜெபம் ஓடாது. பைபிள் வாசிக்கலாம் எடுத்து வைப்போம், போன் எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒரு 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 ஆவிக்குரிய சோம்பல் நம்மை பிடித்து கொண்டது. அசதியாயிராதிருங்கள், பேழை கட்ட முடியாது. இந்த நோவா மட்டும் 3வது அதிகாரத்துல அனலா இருந்திருப்பான் என்றார். 4வது அதிகாரத்துல ஆண்டவர் ஏன்னா ஏற்கனவே பிராமிஸ் பண்ணியிருக்கிறார்ல, அடுத்துதானே அவன் சாவான்னு சொல்லுவார். முதல் பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு முன்பாக நடப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிராமிஸ். அதை தூரமாக்கிட்டு இதை கொண்டு வரார். இவன் மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் அனலாய் செயல்பட்டு இருந்தா இந்த தீமையை தூரமாக்கிட்டு நன்மையை கொண்டு வந்திருப்பார் அல்லவா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை பாருங்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும்
அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதையும் மாற்ற முடியும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புவார் அல்லவா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம். ஆமென். இந்த குயவன் செய்தது போல் நான் செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 7வது வசனத்தை பாருங்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நம்ம பாடுவோமே, மனம் மாற மாந்தர் நீரல்ல, அது எல்லாருக்கும் அல்ல. ஆமே. நம்ம ஆண்டவர் தான் வாக்கு தந்துட்டார்ல. ஆண்டவர் தெளிவா அதான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் நீங்க தேடி வாசியுங்கள். நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இவர் நிச்சயமா நான் செய்வேன்னு சொன்ன மத்தியா அதை தூரமாக்கிட்டேன் அப்படின்ட்டார். அதெல்லாம் நடக்காது. ஆண்டவரே அப்போ உங்க இது என்ன ஆகுது ஆண்டவரே? அது இந்த டயலாக் எல்லாம் விடாத. எனக்கு மேல பவர் கிடையாது. ஆமா, கொஸ்டின் பண்ண ஆண்டவரை யாருங்க கொஸ்டின் பண்ண முடியும்? அதனாலதான் நீங்க அனலாயிருங்கள். ஆமே. ஒரு தேவன் இன்னைக்கு என்னால தேவனோடு டெய்லி ஜெபிக்க முடியுதா? உறவாட இல்லைனாலே நம்ம அந்த அசதி நம்மை பிடிச்சிட்டுனாலே நம்ம பிள்ளைகளுக்கு குறித்த காரியத்தை கர்த்தர் வான் பண்ணுவார். நமக்கு பேழ கட்ட முடியாது. அப்ப நம்ம பண்றது பாவம் அல்ல, நம்ம தலைமுறைக்கு நம்ம பண்றது துரோகம் அல்லவா? எலி நீங்க தெரியுது, ஓப்பனி பிணைகாசுக்கு என்ன நடக்கும்னு தெரியுது. தெரிஞ்சோம் அந்த விட்டீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ல? ஒரே நாள்ல சாவான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யுத்தத்துல ஃப்ரெண்ட்ல விட்டாச்சு. அவர் என்ன பண்ணிட்டு போட்டு வேலை கட்டி இருக்கணுமா வேண்டாமா? நம்ம எல்லாம் அப்படி நிர்விசாரமா விட்டு விடுக்கிறோம். ஏன்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தண்டனை உடனே நடக்காததும் அவ்வளவுதான். இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். இல்ல, தேவன் தருகிற கிருபையை தருணமாய் பார்த்து. அனல் இல்லை, அதான சொன்னேன். காய்ந்த விறகு எரிந்து கொண்டிருக்கிற விறகு பக்கத்துல வச்சா உடனே பிடிக்கும். சில விறகு தண்ணீர்ல கோந்து இருக்கும் பாருங்க, அது உடனெல்லாம் பிடிக்காது. ஆனாலும் கொஞ்ச நேரம் வைங்க, அந்த ஈரப்பதெல்லாம் போய் திரும்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் நீங்க அனலாகுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை அனலாக்குவீராக. அனலாய் தணலாய் எரிய வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல். கண்களை மூடி முடிந்தால் முழங்காற்படியிட்டு இந்த பாடலை விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் வைத்து, அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமென். ஒரு ஜெபமாக ஹல்லேலூயா. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும்பா. இந்த அசதி, இந்த ஆவிக்குரிய தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஒரு அசதி என்னை பிடிச்சிடவே கூடாது ஆண்டவரே. ஒரு ஜெபமாக இந்த பாடலை தேவ சமூகத்துல வைக்கலாமா? அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பாடுவோம். அனலாய். ஆமென். ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே.
ஆதி அன்பு குறையாமல் ஆமே அனலாய் தணலாய். அப்பா, அந்த அசதி என்னை விட்டு அகற்று போவதாக. ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். ஆமென். இரவு முழுவதும் இந்த பலிபீடத்தில் அக்கினி எரியணும்பா, எரிஞ்சுட்டே இருக்கணும்பா. ஆவியில எப்பொழுது அனலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அனலாய் தணலாய் ஆமென். ஆதி அன்பு ஓரலரமா சக்கரபலரதடரலரா சந்தனலரபகரபலபதடரா ரிபலபதரபகரமா சந்தனலரா. கேளுங்க, பலிபீடத்தில் அக்கினி, பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க. என்னுடைய அந்த அசதியை மாற்றுங்கப்பா. இந்த அக்கினி அந்த அசதியை மாற்றுவதாக. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் போராடி பிரயாசப்படத்தக்கதா. எஸ் 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 மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க. பலிபீடத்தில் அக்கினி. இயேசுவின் நாமத்திலே அந்த அசதி என்னை விட்டு மாறட்டும், அந்த சோம்பல் மாறட்டும், அந்த சோம்பல் மாறட்டும், அந்த அசதி மாறட்டும், அந்த அசதி மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே உடரபா கரபா சந்தரபா ரிபலவ ரப லர தடரா ரிபலர தரலரா அனலா. ஆண்டவரே, நோவா மாதிரி செயல்படணும்பா, ஏலி மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. நோவா மாதிரி செயல்படணும் ஆண்டவரே, ஏலி மாதிரி ஆகிடக்கூடாதப்பா. நோவா மாதிரி செயல்படணும்பா, ஏலி மாதிரி ஆகிடக்கூடாது ஆண்டவரே. கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவர். அணைச்சிடாதீங்கப்பா, மீண்டும் பற்றி எளிய வைங்கப்பா. நோவா மாதிரி செயல்படணும்பா, நோவா மாதிரி செயல்படணும்பா. ஏலி மாதிரி கை மிஸ் பண்ணிட கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எழுந்து போரடிக்க வேண்டிய நேரத்தில் தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருக்கிற நிலை வேண்டாம்பா. தன் ஸ்தானத்தில் எழுந்து போரடிக்க வேண்டிய நிலையில தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருக்கிற அந்த அசதி இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டு விலகுவதாக. அந்த அசதி, அந்த லேசினஸ், அந்த சோம்பல் விலகுவதாக, 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 விலகுவதாக. அந்த சோம்பல் இயேசுவின் நாமத்திலே, சோம்பலை அசதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே வெளியேறு, விலகு. ஷாகா ராபா காரா பாலா பாரா ஷாரா பாலா ராதா டாரா. தேவனோடு ஜெபிக்க முடியாம, வேதத்தோடு நெருங்க முடியாதபடி சோம்பலை கொண்டு வருகிற சோம்பலின் ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. உனக்கு அதிகாரம் இல்லை, சுட்டரிக்கிற இயேசுவின் நாமத்திலே. Jesus, Jesus, hallelujah, hallelujah, yes Lord. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா மாதிரி செயல்படணும், ஏலி மாதிரி இருந்துடக்கூடாது. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக ஆவியிலே அனலாயிருக்க கிருபை. ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு கரங்களை உயர்த்தி. தெரியுது, ஆமென், தெரியுது. ஆனா ஒன்னும் செய்ய முடியாம இருக்கிறேன், முடக்கப்பட்டிருக்கிறேன். நமக்கு தெரியுது, நம்ம ஜெபம் பண்ணா மாறும்னு தெரியும், கொஞ்சம் ஆவியில போராடுனா மாறும்னு தெரியும், கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணா இந்த கட்டெல்லாம் உடையும்னு தெரியும். ஆனா செய்யாம இருக்கிறோம், ஏலி மாதிரி இருக்கிறோம். ஏலி மாதிரி இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்திலே அந்த முடக்குகிற அந்த அசதியை கொண்டு வருகிற எல்லா 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 சத்துருவின் சூழ்ச்சிகள் சுட்டெரிக்கப்படுவதாக.
கொஞ்சம் அந்நிய பாஷையில ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசு. மீண்டும் கர்த்தர் ஆனலை தருகிறார், ஆனல் உண்டாக்குகிறார். உடா ரபா லபா ரபா லரா தடா லரா சந்தர லர தரலரே ரீபர பர பல பர பதட ரபா சரபல பர பல பர பதட ரபா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரசங்கி 4 அதனுடைய 11 சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரா இருந்தா, ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். 2 பேரா இருந்தா சூடு உண்டாகும், தனியா இருந்தா சூடு உண்டாகாது. கிறிஸ்துவோடு இருந்தா மட்டும்தான் அனல் உண்டாகும். தனியா இருந்தா ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஆமென். கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவோடு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அநேகரோடு பேசி எச்சரித்திருப்பதை நாவில உணர்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் தணலாய். ஆமென் ஆண்டவரே. ஆதி அன்பு ஆவியிலே அனலா இருந்து செயல்பட கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்திலே நடத்தும். ஏலி மாதிரி எல்லாத்தையும் விட்டுறக்கூடாதுப்பா. நோவா மாதிரி ஒன்றும் இழக்காமல் பேழை கட்ட செயல்பட, பவுலை போல போராடி பிரயாசப்பட ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துவீராக. தாழ்த்துகிறோம். மகிமை கனம் ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.